ஸோ சூப்பரான ஸ்லைஸ் ரெடி ஆகிடுச்சு. ப்ரெட்டை நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நடுவுலேருந்து ஒரு ஸ்லைஸை நான் எடுக்கிறேன். எடுத்தால் ஸோ சாஃப்ட். வாவ், ஸ்மெல் ஸோ குட். நீங்கள் இதை சும்மாவே சாப்பிட்லாம். இருந்தாலும் நான் இதில் தேன் ஊற்றி சாப்பிட போகிறேன். வாவ். நீங்கள் கடையில் கோதுமை பிரெட் வாங்குறீங்க, அது வந்து உண்மையான கோதுமையில் பண்ணாங்களா இல்லை கலர் ஆட் பண்ணாங்களாங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம அந்த வீட்டில் பிரெட் பண்ணுறோம். ஸோ நாமளே கோதுமை மாவு எடுத்து நாமளே பண்ணும்போது நமக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதில் நீங்கள் சாண்ட்விச் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் அடிக்கடி இதை நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியானது, வீட்டிலே ட்ரை பண்ணலாம். கோதுமை பிரெட்டை தயாரிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, 1.5 டீஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துக்கிறோம். ஸோ இது ஒன்று. சுகர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். ஈஸ்ட்டில் வார்ம் வாட்டர் ஊற்றுறது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இதை வார்மாக இருக்கணும். ரொம்ப ஹீட்டாக இருந்தாலும் ஈஸ்ட்டு செத்துரும். ஸோ இது வார்மாக இருக்கிறத நம்ம இப்போ ஊற்ற போகிறோம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும். விட்டதுக்கப்புறம் இது அப்படியே ரைஸ் ஆகும். அப்படி ரைஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளோட ஸ்டெப் கரெக்டு. அப்படியே ரைஸ் ஆகலை அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் திருப்பி ரிப்பீட் பண்ணணும். ஸோ இப்போ இது ரைஸ் ஆகிட்டுருக்கு. ப்ரெட்டை நான் ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இதில் அவன் யூஸ் பண்ணல. நம்ம ட்ரெடிஷ்னலாக கிடைக்கிற ப்ரெஷர் குக்கர்லேயே இதை நம்ம பண்ணுறோம். நம்ம கண்ணு முன்னாடி நம்மளோட ஓன் இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம பண்ணும்போது ரொம்ப ஹெல்த்தியான பிரெட் நமக்கு கிடைக்குது. பேச்சுலர்ஸ்லாம் கூட இதை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் கடையில் போய் நீங்கள் வாங்கி அது மைதாவில் பண்ணதை வாங்கி நம்ம சாப்பிட்றதுக்கு வீட்லேயே பண்ண இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ஈஸ்ட்டு ரொம்ப சூப்பராக ரைஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி ரைஸ் ஆனால் தான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் கரெக்டுன்னு அர்த்தம். இந்த மாதிரி ரைஸ் ஆகலை அப்படின்னா இந்த ஈஸ்ட் அந்த கோதுமையோட வேலை செய்யாது. ஸோ 250 ml கப்பில் 2 எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ 2 கப்பு போட்டாச்சு. ஸோ சூப்பரான கோதுமை மாவை போட்டாச்சு. நம்ம கோதுமையில் தான் பண்ணுறோம். ஸோ நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறோம். தண்ணி இப்போ ஊற்றிட வேண்டாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுவோம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஜென்டிலாக. இப்போ நீங்கள் வந்து நடுவில் கொஞ்சம் குழி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதில் அந்த ரெடி பண்ணி வச்சு ஈஸ்ட் ஆட் பண்ணுறோம். அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது நீங்கள் செய்கிறது வந்து டைம் எடுக்குதுன்னு நினச்சாலும் நீங்கள் இது ரெகுலராக பண்ணும்போது இது உங்களுக்கு வந்து ஈஸியாக ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக வீட்டிலே பிரெட் பண்ணிக்கலாம். இப்போது லேட்டஸ்ட்டாக ஆஃபீஸ் கோயர்ஸ், ஸ்கூல் கோயர்ஸ்க்கு நீங்களே வீட்டில் இந்த மாதிரி பிரெட் பண்ணி தரும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் நீங்களே ஒரு ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணலாம். இப்போ நம்ம ஏற்கனவே இருக்கிற அந்த வார்ம் வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். கோல்டு வாட்டர் ஆட் பண்ணிடாதீங்க, வார்ம் வாட்டர் தான் ஆட் பண்ணணும். அதேமாதிரி ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது. பிசையும் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். தேவையான அளவு தண்ணி போட்டு நீங்கள் அப்படியே பிசைஞ்சிட்டே இருக்க வேண்டியதுதான். பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த பிசைகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசையணும். அப்போ தான் அது நல்லா மிக்ஸ் ஆகும். இது நமக்கு ரெடி ஆகிடுச்சு. மேலே ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறோம். ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து மூடி வைக்க போகிறோம். சைட்லேயும் இந்த ஆயிலை க்ரீஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது ரைஸ் ஆகும்போது இது ஒட்டாமல் இருக்கும். ஸோ இது ஒரு காட்டன் கிளாத்து நம்ம தண்ணியை நினைச்சு நல்லா இறுக்கி புழிஞ்சிருக்கோம். இதை நம்ம இதை போட்டு மூடி வைக்க போகிறோம். இதை நம்ம ஈரத்துணியில் நினச்ச இந்த துணியை இது மேலே போட்டு இப்படி மூடி வச்சு ஒரு வார்மான பிளேஸில் ஒரு 2லேருந்து ஒரு 3 மணி நேரம் வச்சிடணும். வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அப்படியே ரைஸ் ஆகும். அப்படியே நல்லா உப்பி வரும். அப்படி இருந்தால் அந்த ப்ராசஸ் கரெக்டுன்னு அர்த்தம். உப்பி வரலன்னா இந்த ப்ராசஸ் தப்புன்னு ஓகே. இப்போ 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா உப்பி மேலே நல்லா வந்திருக்கு. இதை நம்ம மறுபடியும் பிசைஞ்சிக்கலாம். வந்திருக்கு.
ஸோ நம்மளுக்கு 100% கோதுமையில் பண்ண பிரெட் தயாராக போகுது. சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இந்த பிரெட் மோல்டில் நம்ம பட்டரை போட்டு க்ரீஸ் பண்ணி அது மேலே கொஞ்சம் கோதுமை மாவை தூவி வச்சுருக்கோம். ஸோ அப்போ தான் ஒட்டாமல் வரும். இதில் நம்ம இதை வைக்க போகிறோம். என்ன பண்ணுறோன்னா இன்னும் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு ஈரமான காட்டன் கிளாத்தை போட்டு மூடி வைக்க போகிறோம். அப்படி இது நல்லா பொங்கி வரும். ஸோ அதுதான் பர்ஃபெக்டான பதம். அதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரில் வச்சு வேக வச்சிடலாம். ஈஸ்ட் கலந்த அந்த கோதுமை மாவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகிட்டு இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம இந்த குக்கரை 15 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி குக்கர் இருந்தால் தான் உங்களுக்கு வசதியாக இருக்கும். சில்வர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கரை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் பழைய காலத்து குக்கர். ஸோ ரொம்ப வசதியாக இருக்குது. இப்போ நம்ம இதை ஹீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி மெயினாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த ப்ராசஸில் வந்து விசில் போடக்கூடாது. அதே மாதிரி கேஸ்கட்டும் போடக்கூடாது. நீங்கள் ஜஸ்ட் இப்படி வச்சிட வேண்டியது தான். இதை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். டமார். ஸோ சூப்பராக ப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது 2வது தடவை ரைஸ் ஆகிருக்கு. இப்போ 1 hour ஆகிடுச்சு. இப்போ நல்லா ரைஸ் ஆகிருக்கு. இதில் நம்ம பட்டரை வந்து லைட்டாக மெல்ட் பண்ணி இதை தடவை போகிறோம். மைல்டாக தடவுங்க, ரொம்ப அழுத்தாமல். ஸோ இது இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ப்ரீ ஹீட் பண்ண அந்த குக்கருக்குள்ளே வைக்க போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த ஃபைனல் ஸ்டேஜ் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீ ஹீட் பண்ண அந்த குக்கருக்குள்ளே வச்சதுக்கப்புறம் நம்ம உடனே மூடிடணும். மூடிட்டு அதை ஒரு 35 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கணும். மீடியம் ஃப்ளேம், நாட் லோ ஃப்ளேம் ஆர் ஹை ஃப்ளேம். ஸோ இதை நம்ம நீங்கள் எடுத்து கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்கன்னா அதனோட ஹீட்டு போயிடும். ஸோ இந்த ப்ராசஸ் என்னென்னா, இதை ஓப்பன் பண்ண உடனே இதை உள்ளே வச்சிடணும். மீடியம் ஃப்ளேமில் இப்போ இது வெந்துகிட்டு இருக்கு. ஒரு 35 மினிட்ஸ் இது இருக்கணும். 35 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ அது வாசனையும் அதை உணர்த்துது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்து பார்க்க போகிறோம். வாவ், இது ரொம்ப சூடாக இருக்குது. இப்போ நம்ம அதை கட் பண்ண போகிறோம். வாவ். ஸோ இந்த மாதிரி சத்தம் வந்தாலே உங்களுக்கு கரெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ண போகிறோம். நல்லா ஆவி வருது, நல்லா சூடாக இருக்கு. வாவ், சாஃப்டாக இருக்கு. ஸோ சூப்பரான ஸ்லைஸ் ரெடி ஆகிடுச்சு. ப்ரெட்டை நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நடுவில் ஒரு ஸ்லைஸை நான் எடுக்கிறேன். எடுத்தால் ஸோ சாஃப்ட். வாவ், ஸ்மெல் ஸோ குட். நீங்கள் இது சும்மாவே சாப்பிட்லாம். இருந்தாலும் நான் இதில் தேன் ஊற்றி சாப்பிட போகிறேன். வாவ், வாவ். என்னடா இவன் எல்லாத்துக்கும் வாவ் வாவ்னு சொல்கிறானேன்னு பார்க்காதீங்க. வாவான ஒரு விஷயத்த வாவுன்னு தான் சொல்லணும். வாவ், ஸோ எம்மி, ஸோ ஜூஸி.
ஆஹா, பிரெட்டை பற்றி சொல்லணும்னா நோ மில்க், நோ எக், நோ மைதா, சூப்பரான ஹெல்த்தான ஒன்லி கோதுமையில் தயாரான பிரெட். சாண்ட்விச்சுக்கு ரொம்ப சூப்பரானது. பண்ணி பார்த்து சும்மாவும் சாப்பிடுங்க, இந்த மாதிரி தேன் ஊற்றி சாப்பிடுங்க, இல்லை சாண்ட்விச் பண்ணி சாப்பிடுங்க.